வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
லூக்கா நற்செய்தி அலகு 21 இறை சொற்றொடர்கள் 5 முதல் 11 வரை. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறிதான் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, கொஞ்சம் ஆலயம், அதை தொடர்பான திருவிழாக்கள் பற்றி ஒரு கணம் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் நலம். கோவிலை பற்றி இன்றைய இறைவாக்கு பகுதியிலே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சிலரை பார்த்து இயேசு பேசுகிறார். அவர்கள் கோவிலை பற்றி பேசியது என்ன? கோவிலின் வெளிப்புற அடையாளங்களை வைத்து அவர்களது உரையாடல் அமைந்திருக்கிறது. நிச்சயம் இயேசுவுக்கு இது வருத்தத்தை தான் கொடுத்திருக்கும். ஏனென்றால் ஆலயம் என்பது ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்வதற்கான கட்டப்பட்ட ஒரு இடம், சிறப்பான ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்தை ஆலயத்தின் பிரமாண்டம் பெறுகிறது என்றால் அது கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும். எனவேதான் இயேசு வெளிப்புற அடையாளங்கள் நிலைத்து நிற்கக்கூடியது அல்ல என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய விழாக்களும் பக்தி முயற்சிகளும் இதுபோன்ற வெளிப்புற அடையாளங்களை வைத்துதானே இருக்கிறது. ஒரு திருவிழா கொண்டாடுற ஊர்ல முதல்ல என்ன கேட்கிறோம்? முதல்ல என்ன டிசைட் பண்ணுவோம் தெரியுமா? முதல்ல சவுண்ட் சிஸ்டம் யார் அடிக்கிறா, வெடி விடுறது யாரு, தவுல் அடிக்கிறது யாரு, தோரணம் கட்டுறது யாரு? இதெல்லாம் வேண்டாம்னு நான் சொல்லலை. கோயில் பழசாயிடுச்சு, பெயிண்ட் அடிக்க வேண்டாமா? சரி. கீழே தர சரியில்லை, இதை மாற்ற வேண்டாமா? ஒவ்வொரு ஆண்டுமா இதை செய்ய போறீங்க? இது தேவையில்லைன்னு நான் சொல்லலை. பட்டு எதற்கான முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம்? திருவிழா வந்தவுடன் நோட்டீஸ் அடிக்கணும், பெரிய நோட்டீஸ் அடிப்பாங்க, எல்லாம் விளம்பரமாக தான் இருக்கும். எதுக்கு அது? ஆன்மீக ஆய்வுகளுக்கு இடம் கொடுக்காமல், விழாவினாலே சில ஏழைகளுக்கு வாழ்வு கொடுக்காமல், விழாவினாலே பல உறவுகள் சேர்க்கப்படாமல் இருந்தால் இந்த அடையாளங்கள், வெளி அடையாளங்கள், வெளிப்புற அடையாளங்களை ஏன் நாம் கொண்டாட வேண்டும்? இறைவனுக்கும் சந்தோஷம் இல்லை, நமக்கும் சந்தோஷம் இல்லை. ஒரு சில பேருக்கு சந்தோஷம், நிர்வாகத்தில் உள்ளவங்களுக்கு. ஏன்னா எங்கள் டைமில் நல்லா நடத்தணும், நல்லா வெடி வெடிச்சோம்டா. இது தேவையில்லை என்று சொல்லுவதை விட இதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது வேண்டாம் என்று இயேசு சொல்கிறார். ஒரு ஆன்மீக வறட்சி இருப்பதை ஏன் அதை நிவர்த்தி செய்யக்கூடாது மக்கள் மத்தியிலே? அது எவ்வளவு வரியை போட்டு விழாவை கொண்டாடுற அப்படி ஒரு விழா எதுக்கு? பணம் இருந்தா கொண்டாடியா? 2000, 3000, 4000, 5000 ரூபா வரியை போட்டு ஒரு குடும்பத்துக்கு அல்ல ஒரு நபருக்கு வரியை போட்டு அதுல ஒரு கொண்டாட்டம். சரி, அது வரியை போடுறியே, பைசாவை எடுக்கிறியே, அதில் கொஞ்சமே ஒரு 2%, 3% எடுத்தாவது ஒரு ஏழைகளுக்கோ அல்லது கைம்பெண்களுக்கோ அல்லது பயிற்சிகளுக்கோ என்ன அது ஒதுக்குறியா? அதுவும் கிடையாது. வரக்கூடிய எல்லாத்தையும் ஏலம் போடணும், அந்த பைசாவது ஏழைகளுக்கு கொடுக்குறியா? அதுவும் கிடையாது. தேவையில்லாத குருக்களை எல்லாம் எண்ணிக்கை அடிக்கிட்டே இருப்பாங்க திருவிழா நாட்கள். 1, 2 ஆச்சு, 2, 3 ஆச்சு, 3, 5 ஆச்சு, 5, 7 ஆச்சு, 7, 10 ஆச்சு. அப்படி எதுக்கு டீயை கொடுத்து பைசாக்களை செலவு பண்ணணும்? இந்த 10 சாமியார் நிற்கிறது ஒரு அழகா? இல்லை. திருவிழாக்களை பிரமாண்டமாக நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர கடவுளையும் ஏழைகளையும் நாம் நினைத்து பார்ப்பதில்லை. உண்மையான வழிபாடு எங்கே இருக்கிறது என்று நாம் யோசிக்கிறதே கிடையாது. திருவிழா என்றாலே ஜாலி, ஜாலி, என்ஜாய்,
போன்ற வார்த்தைகள் தான் மக்களிடையே அதிகமாக காணப்படுகிறதை தவிர உண்மையான ஆன்மீக மாற்றங்கள் எண்ணங்கள் காணப்படுவது இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, ஆனால் மிக மிக அரிது என்று சொல்லுகிறேன். திருவிழா என்பது முதலில் ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்துகிற கடவுளுக்கு வாயார மட்டுமல்ல வாழ்வாலே நன்றி செலுத்தக்கூடிய விழா. அந்த விழா எடுப்பது இறைவனை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர அவரையும் அவரது புனித இடத்தையும் அவசங்கப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. திருவிழா என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரையறையை வைத்து அதற்கு வெளியே யாரும் செல்ல முடியாதவாறு சிறை கைதிகளாக அருள் பணியாளர்களும் மாட்டிவிடப்படுகிறார்களே, மாறிவிட்டார்களே என்பதுதான் வருத்தம். நாம் கொண்டாடுகிற விழாக்கள் உண்மையிலேயே கடவுளுக்கு விருப்பமுள்ளதாக இருக்குமா? எரிபலிகளை விட கடவுளை அறிந்த அறிவையே நான் விரும்புகின்றேன் என்ற இறைவார்த்தைக்கு நமது பதில் என்னவாக இருக்கும்? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம் நடுவில் வந்தால் நாம் கொண்டாடக்கூடிய திருவிழாக்களை நினைத்து மகிழ்ச்சி அடைவாரா? சாமி, நம்ம கோயில் கட்டி இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, எங்க தாத்தா பூட்ட காலத்தில் கட்டுற கோவில் சாமி என்று பெருமை பீத்துகிற நாம் இவ்வளவு வருஷம் ஆகி நம்முடைய கிறிஸ்தவத்தை ஆய்வு செய்தோமா? கோயில் பழிச்சுன்னு இருக்கணும், இல்லாத தேர்களை உருவாக்கணும். ஆனால் இயேசு வித்தியாசமாக அல்லவா சொல்கிறார், உங்கள் வழிபாட்டை வெறுக்கிறேன், உங்கள் விழாக்களை அருவருக்கிறேன், உங்கள் பலிகளை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன், உங்கள் ஆலயம் கல்லின் மேல் கல் இராதபடி இடிபடும் என்று சொல்லுகிறார். அன்புக்கினிய மக்களே, இயேசு விரும்புகிற ஆலயத்தை கட்டி எழுப்பி அவர் விரும்புகின்ற பலி செலுத்துவோம். காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து மனமாற்றம் பெற்று புதிய அல்லது புதுப்பிக்கப்பட்ட ஆலயங்களை கட்டி எழுப்புவோம். இதை செய்ய தவறினால் நாம் எழுப்புகிற கல்லாலான ஆலயங்கள் இடிந்தழிவது உறுதி, அதுவே வரலாறாக மாறும். ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது எழில்மிகு படைப்பாகிய நீர் உருவாக்கிய மனிதர்களை ஆலயங்களாக நாங்கள் மதித்திட வாழ்ந்திட அருள்தாரும். ஆமீன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. என் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. என் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.